இளவர் வர்ஷி பிரியா, கனகராஜ் 22 வயது, 2 பேர் கொடூரமாக சாதியை அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக காதலித்தாளர் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டதால் 302 பிரகாரம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். இது ஒரு கோகுல்ராஜ் வழக்குக்கு பின்னால் தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் பார்க்கின்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த தண்டனை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் இது மாதிரி சாதி சொல்லி என் பொண்ணுக்கு நடந்த குடும்பம் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஒரு ஆணவ கொலை இது. ஏற்கனவே இது போன்றிருக்கிற ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டிலே கண்ணகி முருகேசன் தொடங்கி திவ்யா இளவரசிலிருந்து அதே போல் கோகுல்ராஜ் மற்றும் சங்கர் கௌசல்யா மற்றும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காட்சியாக இருக்கிறது. சாதி என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த காதல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. எங்களை பொறுத்தவரை இனிமேல் கொண்டாவது சமூகத்தில் இது போன்றிருக்கிற சாதிய வன்முறை இருக்காது, சாதிய ஆதிக்கத்தின் வன்முறை அது நீடிக்க கூடாதுவதற்கு இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான தீர்ப்பாகும். தமிழ்நாடு ஒரு சமூக நீதிக்கான களமாக இருந்தாலும் கூட இந்த சாதி ஆணவ கொலையை பொறுத்தவரைக்கும் தொடர்வது என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பட்டியல் வகுப்பை சார்ந்திருக்கிற அமுதா என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கின் புகாரினுடைய மகள் வர்ஷி பிரியா, வயது 16 என்றவர், பட்டியலத்தை சாராத முத்திரைப்பை சார்ந்திருக்கிற கனகராஜ் என்ற இளைஞரை 2 பேரும் காதலித்து அந்த காதல் சாதி என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பட்டியலத்தை சார்ந்திருக்கக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் வினோத் என்பவரும், வினோத் என்று சொல்லக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் திட்டமிட்டே ஆயுதத்தோடு ஒரு கொடிய அருவாளோடு அங்கு சென்று அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய தம்பியை பார்த்து, நீ எப்படி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களை திருமணம் செய்யலாம், எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று சொல்லி ஏற்கனவே நீ சொன்னேன் கேட்டு சொல்லி அவர் கடூரமாக தாட்டியிருக்கிறார். அந்த தாக்குதலோடு அதை தடுக்க வந்திருக்கக்கூடிய வர்ஷி பிரியாவையும் இளவல் என்று தெரிந்தும் அவருடைய சாதியை சொல்லி திட்டி அவரையும் வெட்டியிருக்கிறார். அந்த தினத்திலேயே கனகராஜ் அந்த இடத்திலே மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற போதே இறந்து விட்டார். வர்ஷி பிரியாவை கொடிய காயத்தோடு அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அங்கே 2 நாட்களுக்கு பிறகு இறந்து போனார். இந்த வழக்கிலே பாதியாக இருக்கக்கூடிய அமுதாவுடைய புகாரின் பேரில் தான் மேட்டுப்பாளையம் அங்கிருக்கிற காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 2 பேர் கொலையாயிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்ற முறையில் அவர்தான் இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அதே போல 2 பேரையும் வெட்டி அருவாளால் கொண்டிருக்கிற காரணத்தினால் 302, அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 325 என்ற முறையில் அந்த பிரிவின் கீழ் குற்றவாளி என்று சொல்லி அவர் நிரூபித்தார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு மிக முக்கியமான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர் கொலை குற்றவாளி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் உயர்ந்தபட்ச தண்டனை அதற்கு உண்டான காரணத்தினால் 23ஆம் தேதி குற்றவாளி என்று மட்டும் அந்த தண்டனை தீர்ப்பளித்துவிட்டு தண்டனையை பற்றி சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு போட்டிருந்தார்கள். சட்டப்படி 235 உபப்பிரிவு 2 படி சிஆர்பிசியின் படி இப்பொழுது இருக்கிற பிஎன்எஸ்எஸ் 758 படி ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுக்கிற போது பாதிக்கப்பட்டவரையும் கேட்க வேண்டும், குற்றவாளியும் கேட்க வேண்டும், சிறப்பு வழக்கறிஞரும் கேட்க வேண்டும். அந்த அடிப்படையிலே காலையிலே இந்த வழக்கில் 3 தரப்பாரையும் அவர் இன்றைக்கு கேட்டார்கள். அப்படி கேட்கிற போது பாதிக்கப்பட்டிருக்கிற வர்ஷி பிரியாவுடைய தாயார் தன் மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு இளம் பெண், அதுவும் மைனராக இருக்கக்கூடிய பெண்ணையும் அவருடைய காதலையும் கொட்டிய அவரை கொடூரமாக வெட்டிய காரணத்தினால் அதற்கு அதிகபட்ச தண்டனை என்று கேட்டார்கள். இளவர் வர்ஷி பிரியா, கனகராஜ் 22 வயது, 2 பேர் கொடூரமாக சாதியை அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக காதலித்தாளர் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் 302 பிரகாரம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். இதில் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்த காரணத்தினால் சிறப்பு சட்டமாக இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 3, 2 மற்றும் 5 சொல்லக்கூடிய அந்த பிரிவின் கீழ் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகபட்ச தண்டனை கொடுத்திருக்கிற காரணத்தினால் தனியாக தண்டனை இல்லை என்று கூறியிருக்கிறார். எப்படி இருப்பினும் இது ஒரு கோகுல்ராஜ் வழக்குக்கு பின்னால் தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் பார்க்கின்றோம். என்னென்னு கேட்டால் ஒரு ஆணவ கொலை இது. ஏற்கனவே இது போன்றிருக்கிற ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டிலே கண்ணகி முருகேசன் தொடங்கி திவ்யா இளவரசிலிருந்து அதே போல் கோகுல்ராஜ் மற்றும் சங்கர் கௌசல்யா மற்றும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காட்சியாக இருக்கிறது. அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை எங்களை பொறுத்தவரை நான் அங்கு வாதாடுகிற போது இவர்களுக்கு வாழ்நாள் இறுதி மூச்சு வரை வாழ்நாள் சிறை கொடுக்க வேண்டும். எந்த விதமான ரெமிஷனோ எந்த விதமான பரோல் போன்ற எந்த விதமான உரிமையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் நீதிமன்றம்
சாதி என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த காதல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உச்சபட்ச நீதிமன்றம் அவர் பார்த்திருக்கிற பல நீதிமன்ற தீர்ப்புகளை படித்துவிட்டு 1980ஆம் ஆண்டு பச்சன் சிங் வழக்கில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, மச்சி சிங் வழக்கில் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அக்ரவேட்டிங் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்வார்கள். அரிதிலும் அரிதான வழக்கு என்பது இந்த மனிதன் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிற மனிதன் சமூகத்தில் வாழ்வதற்கே லாயக்கற்றவர், அவரால் இந்த சமூகம் பழுதடைந்துவிடும், மாசுபட்டுவிடும் என்ற காரணத்தினால் அவருடைய பார்வையில் நீதிமன்றத்தின் பார்வையிலே அரிதிலும் அரிதான வழக்குக்கு தூக்கு தண்டனை என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. எங்களை பொறுத்தவரை இனிமேல் கொண்டாவது சமூகத்தில் இது போன்றிருக்கிற சாதிய வன்முறை இருக்காது, சாதிய ஆதிக்கத்தின் வன்முறை அது நீடிக்க கூடாததற்கு இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான தீர்ப்பாகும்.